ஹாய், வெல்கம் பேக் டு அவர் சேனல் வீட்ல குக்கிங். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி சிம்பிள் கீரை மசியல். நம்ம இன்னைக்கு அரைக்கீரை எடுத்துட்டு இருக்கோம். பாருங்க, நீங்க எந்த கீரை வேணா எடுத்துக்கோங்க. உங்க வீட்டுக்கிட்ட தண்டு கீரை கிடைச்சாலும் சரி, சிறுகீரை, முளைக்கீரை, எந்த கீரையிலயும் அந்த மசியல் பிரமாதமா இருக்கும். முதல்ல இந்த கீரையோட இலையெல்லாம் தனித்தனியா ஆஞ்சி எடுத்துக்கோங்க. இந்த ஸ்டெப்புக்கு தாங்க கொஞ்சம் டைம் எடுக்கும். நடுவில் புல்லு, தேவையில்லாத இலையெல்லாம் வரும். இதெல்லாம் எடுத்துட்டு தேவையான இலைகளை மட்டும் ஆஞ்சி எடுத்துக்கோங்க. ஆஞ்ச இலையெல்லாம் சின்ன சின்னதா நறுக்க போறோம். அப்படியே இலையா போட்டு வேக விட்டோம்னா நல்லா சேர்ந்து வராது. அதனால கொஞ்சம் சின்ன சின்னதா இப்பயே நறுக்கிடணும். இப்ப நறுக்கின கீரை ரெடி ஆயிடுச்சு. இதை ஒரு ஸ்ட்ரெயினர்ல போட்டு நல்லா ஒரு 3 to 4 தடவைக்கு மேல கூட நல்லா வாஷ் பண்ணுங்க. கொஞ்சம் கொஞ்சம் மண்ணெல்லாம் அடியில தங்கி இருக்கும். அதனால ரொம்ப நல்லா வாஷ் பண்ணணும். நீங்க வாஷ் பண்ணிட்டு ஒரு சூடான கடாயில இந்த வாஷ் பண்ண கீரையை எடுத்து போட்டு கொஞ்சமா தண்ணி தெளிச்சு மூடி வச்சிருங்க. எப்பயுமே லிட்டை ஃபுல்லா மூடக்கூடாது. மூடியில கொஞ்சம் கேப் விட்டுட்டு இந்த மூடியை மூடி வச்சிருங்க. கீரைக்கு எப்பவுமே நீங்க ஃபுல்லா போட்டு க்ளோஸ் பண்ணக்கூடாதுங்க. லிட்டை கொஞ்சமா கேப் இருக்கணும். அப்பதான் அந்த கீரை வெந்து அந்த ஆவி வெளில போறதுக்கு ஒரு சின்ன கேப் விட்டுதான் எப்பயும் மூடி வைக்கணும். அப்பப்ப அந்த மூடியை திறந்து அந்த கீரையை கொஞ்சம் கலரி விடுங்க. கலரி விட்டு திருப்பி மூடி வச்சிருங்க. பாருங்க, நல்லா வேக ஆரம்பிச்சிருச்சு. அந்த கீரையெல்லாம் நல்லா வெந்து சேர்ந்து வரதை நீங்க பார்க்கலாம். இது வேகறதுக்கு, இந்த கீரை வேகறதுக்கு ஒரு மேக்சிமம் ஒரு 15 நிமிஷம் டைம் எடுக்குங்க. அதனால எப்பயுமே ஒரு மீடியம் ஃப்ளேம்ல வச்சு நீங்க மூடி வச்சிருங்க. இப்ப பாருங்க, நல்ல கீரை வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜ்ல கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டு இன்னும் ஒரு 2 நிமிஷம் திறந்த மாதிரியே கடாயில வச்சு கொஞ்சம் வேக விடுங்க. இப்ப பாருங்க, தண்ணி எல்லாம் அடியில நல்லா வத்திருச்சு. இன்னும் கொஞ்சம் தண்ணி தான் இருக்கு. அது இன்னும் 2 நிமிஷம் வேகும் போது அந்த தண்ணியும் வத்திடும். இப்ப பாருங்க, அடியில சுத்தமா தண்ணி இல்லை. இப்ப கீரை நல்லா வெந்துருச்சுங்க. அடுத்து நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா, நம்ம தாளிச்சு கொட்ட போறோங்க. அதுக்கு ஒரு கடாயை சூட பண்ணி இல்ல கொஞ்சம் எண்ணெய் ஊத்திக்கோங்க. எண்ணெய் சூடானோடனே கடுகு போட்டுக்கோங்க. கடுகு நல்லா வெடிச்சோடனே 1/2 டீஸ்பூன் உடைச்ச உளுந்து, 2 பட்டை மிளகாய் பிச்சு போட்டுக்கோங்க. பாருங்க, உளுந்து நல்ல கலர் மாறுது. இந்த நேரத்துல நீங்க கேஸ் ஆஃப் பண்ணிட்டு இந்த தாளிப்பு எடுத்து நம்ம கீரையில சேர்க்க போறோம். இப்ப பாருங்க, கீரை அடியோட இந்த தாளிப்போட சேர்த்து ஒரு கலரி விடுங்க. அப்போதான் அந்த தாளிப்போம் இந்த கீரையும் ஒன்னா சேரும். பார்க்கவே எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க. எப்பயுமே தாளிச்சு கொட்டினாதாங்க அது ஒரு தனி டேஸ்ட். பாருங்க, எவ்வளவு அந்த கிரீன் கலர் மாறாம அப்படியே இருக்கு பாருங்க கீரையில. இது ரொம்ப உடம்புக்கு நல்லது. நீங்க சூடான சாதத்துல இதை பிசைஞ்சு சாப்பிடலாம். இல்ல சாம்பார், ரசம், கிட்ஸ் லஞ்ச் பாக்ஸ், இந்த மாதிரி எல்லாத்துக்குமே இந்த கீரை மசியல பண்ணி சாப்பிடலாங்க. இது ரொம்ப சிம்பிள் தாங்க. ரொம்ப இன்கிரீடியன்ஸ் கிடையாது. டக்குன்னு ஒரு கீரையை நீங்க மார்க்கெட்லேருந்து வாங்கிட்டு வந்தீங்கன்னா ஒரு மசியலை பண்ணி அன்னைக்கான லஞ்சை ஹெல்த்தியா நீங்க சாப்பிடலாம். நீங்களும் வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா நம்ம சேனல் வீட்ல குக்கிங் சேனலை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.